ஹாய் எவரிபடி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னும் ஒரு 50 வருஷம் நடிக்கணும் அப்படின்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். சூரி அதிரடி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது முடியாதா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. சூரி அவர்கள் தலைவர் கூட அண்ணாத்த படம் நடிச்சிருந்தாங்க. செம மாசா 2 பேருடைய காம்பினேஷனும் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அவர்கிட்ட ஒரு பேட்டி, அப்போ அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க, அண்ணாத்த பட ஃபோட்டோவை. இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில அப்படின்ற ஒரு ஆல்பம் இருந்ததுன்னா அதெல்லாம் இது இருக்கணும். ஏன்னா என் தலைவனை நேரடியா பார்த்து அவர் கூட நடிச்ச அந்த ஒரு தருணம், அவர் கூட நடிக்கணும் அப்படின்றத நான் நினைச்சே பார்க்கல. அப்பதான் நான் நினைச்சேன், நாம எப்படிலாம் தலைவரை கொண்டாடணும், அதாவது அவருடைய படங்களை எப்படி கொண்டாடணும். அவரு நம்ம தலைவருடைய ரசிகர் மன்றத்துல உறுப்பினர். நான் சொல்லங்க, அவரு தான் சொல்றாரு. வேணா அதை கேளுங்க. கிராமத்தில் அவருக்கு ரசிகர் மன்றம், எங்கள் சூப்பர் ஸ்டார் ரசிகர் மன்றத்தில் நானும் ஒரு உறுப்பினராக இருந்திருக்கேன். தலைவனை பார்த்து தலைவரை நேரடியா பார்க்கல, அதாவது அண்ணாத்த படத்துல நடிக்கல, எதுவுமே பேச முடியலையாம், பேச்சே வரலையாம், இதெல்லாம் சொல்லல அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லைங்க, இவர் நிறைய பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அந்த உருவ படத்தை சட்டையில வைக்கணும். அப்போ அவங்க அந்த இஸ்திரி பட்டியால தேய்ப்பாங்க. நல்லா ஞாபகம் இருக்குங்களா? அப்பெல்லாம் அந்த ஸ்டிக்கர். அப்போ இவர் புது ட்ரெஸ் அவங்க அம்மா தச்சு கொடுத்துருக்காங்க. இவருக்கு தீபாவளி அப்போ தலைவருடைய அந்த படத்து ஸ்டிக்கரை அதில் வைக்கணும். அப்போதான் சட்டையை போடுவேன்னு இருக்காரு. எடுத்துட்டு போய் கொடுக்கணும்னு போயிட்டு அங்கே தையற்காரர் கொடுத்துருக்காரு. அங்கே பெரிய கியூ. எப்படியோ அவர் தூங்காம அங்கேயே இருந்து, சரி எப்படியாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு அங்கேயே வெயிட் பண்ணியிருந்திருக்காரு. முடியல. ஏன்னா எங்கேயும் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லு, முடியாதுன்னு சொல்லியாச்சு. உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, சின்ன வயசு தான், அவருக்கு அறியாத வயசு, அந்த கிண்ணத்துல சரி எப்படி அவங்க அயன் பாக்ஸ் வச்சு தானே இப்போ அந்த சூடு தானே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணத்துல இருந்து எடுத்திருக்காரு. திருப்பி எடுத்து ஒரு போர் எடுத்து அந்த அந்த கிண்ணத்தை பிடிச்சி சட்டையில வச்சிருக்காரு. சட்டையில இருந்து புகை வந்திருக்கு. சட்டை பொசுக்கி போச்சு. புது சட்டை. அவ்வளவுதான். அவங்க அம்மா விளக்கு மரம் எடுத்து அடிச்சு அடியில சுத்தி சுத்தி ஓடி அதுக்கப்புறம் போயிட்டு தலைவர் படத்தை பார்த்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு அனுபவம். அதை நினைச்சாலே சிரிப்பு தான் வருது. அவரு சொல்லக்குள்ள அவருக்கு சிரிப்பு வரல, ஆனா அதை நினைக்குள்ள நமக்கு தான் சிரிப்பா இருக்கு. அதுக்கப்புறம் தலைவருடைய வெறித்தனமான ரசிகர் அப்படின்றத ஒரு பதிவிலையும் அவர் சொல்லியிருப்பாரு. தலைவர் கூடயும் நடிச்சிட்டாரு. அந்த ஒரு தருணத்தை வாழ்க்கையில மறக்கவும் முடியாது அப்படின்னு அவ்வளவு அற்புதமா பேசியிருக்காரு. அந்த வீடியோ நீங்க முழுசா பார்க்கணும்னா, அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, தலைவர் இன்னும் ஒரு 50 வருஷம் எங்களை சந்தோஷப்படுத்தின போல என் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தணும், 50 வருஷம் இன்னும் நடிக்கணும் அப்படின்னு ஆண்டவங்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு. அவர் சொன்னது நான் சொல்லுங்க, அவர் சொல்லியிருக்காரு. நான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு நினைக்கிறேன், பாருங்க. உச்சத்தில் இருக்காரு. ஒரு அணுகுமுறையில் இன்னும் ஒரு 50 வயசு அவர் கொடுக்கக்கூடாதா இறைவன் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு குரல் எல்லா ரசிகர்களுடைய குரலா தான் நான் பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.